ஹாய், ஹலோ. நார்மலாக நான் வந்து பின்னாடி பேசும்போது வீடியோவோட வாய்ஸ் வந்து மியூட் பண்ணுறது வழக்கம், கொஞ்சம் கிளாரிட்டிக்காக, வாய்ஸ் கிளாரிட்டிக்காக. இன்றைக்கி நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஏன் பண்ணலைன்னா, உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குதா? நமக்கு தோணும் அது மழை ஏதோ பெய்கிறனால வர சத்தம்னு. மழை ஒன்றும் கிடையாது, நல்லா காற்று. பொதுவாகவே இங்கே காற்று உங்களுக்கு தெரியும், விண்டு மில்ஸ் எல்லாம் இருக்குது. காற்று, நல்ல காற்று இருக்கிறனால தான் விண்டு மில்ஸ் இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து சாட்டர்டே 21 ஜூன். இப்போ 2 days முன்னாடி நாங்கள் வந்து வாட்டரிங்க்காக வந்திருந்தோம். இப்போ இன்றைக்கி வந்து வாட்டரிங்க்காக அகைன் வந்திருக்கோம். பார்த்தா பிளான்ட்டுக்கு பெரிய வாட்டம் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஏன்னா சுத்தமாகவே மழை கிடையாது. அப்போது இது வந்து தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ பேரலில் தண்ணி நிறச்சி வச்சுருக்கு. அதை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாட்டரிங் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த சேலஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு தோணுது, இந்த பிகினிங்கில் இருக்கக்கூடிய வாட்டரிங் பீரியட். ஏன்னா இந்த மாதிரி ஏரியாவில் வந்து யாருமே இது வரைக்கும் பைனாப்பிள் பண்ணதில்லை. அதனால் அவங்க நார்மலி சொல்கிறது என்னென்னா, வேறு வர வரைக்கும் வாட்டரிங் வந்து இருக்கணும் அப்படின்னு. ஆனால் பிளான்ஸை பார்த்தீங்கன்னா, பிளான்ஸுக்கு பெருசாக வாட்டங்கள் ஒன்றுமே கிடையாது, நல்லா தான் நிற்குது. அப்போ அவங்க இந்த மாதிரி ஏரியாவில் பண்ணாதனால நமக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால் மற்றபடி அன்னாசிக்கு தேவையான சூடு, காற்று எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் வந்து அபண்டண்ட்டாக இருக்குது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் தான் இப்போதைக்கு பிகினிங்கில். லேட்டரான் வந்து 10 daysக்கு ஒரு வாட்டி, 15 daysக்கு ஒரு வாட்டி கூட விட்டால் போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஆனால் 10 days ஓகே, 10-15 days வரைக்கும் சொல்கிறாங்க. நமக்கு 10 daysனாலும் ஓகே தான். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் சில காரணங்கள்னால எங்களுக்கு இது பண்ண முடியலை. பார்ப்போம், எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணால் நமக்கு இந்த வாங்குகிற செலவு வந்து கொஞ்சம் மிச்சமாக இருக்கும், தண்ணி வாங்குகிற செலவு. அப்போது ஃபஸ்ட்டு பேரல் போயிட்டுருக்குது. இன்னும் ஒரு பேரல் கூட தேவைப்படும். அது வந்து வண்டி வரும். வண்டியில் வந்து நாங்கள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு பேரல் கூட ஸ்டாக் வச்சுட்டு போவோம். ஸ்டாக் வச்சுட்டு போனோன்னா அடுத்து ஒரு 2-3 days, ப்ராபப்ளி 2 days தாண்டி வரும்போது நமக்கு வந்து வண்டியை டிபெண்ட் பண்ணாமலே நமக்கு ஃபஸ்ட் லோடு வந்து வாட்டரிங் பண்ண முடியும், ஃபஸ்ட் பேரல். அதுக்கப்புறம் உள்ளது அவரை கூப்பிட்டு சொன்னால் அவர் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காரோ அதை பொறுத்து வந்து வருவார். இப்போ ஒன்று என்னென்னா, அந்த இவ்வளோ வெயிலில் வந்து அடிக்காமல் கொஞ்சம் கூட ஈவினிங் வந்தால் நல்லாயிருக்கும். அப்போது இது இப்போது 1 week ஆகுது, 8 days ஆகுது இன்னையோட. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் உள்ள காரியங்கள் நான் வந்து சீக்கிரம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்போது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.